for the casting concept. Hello, you people know a lot about trucks. Bing, 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 bong. China. Bing, bing, bong. Obamacare. Bing, 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 bong, 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 bong. Get those lights off. Bing, 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 bing. China. Bong, bong. Bing, 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 bong. Turn off the lights. I'm really rich. Bing, bing, bong. $1 million. Bing, bing, bong. It's Rubio. Bing, 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 bong. How long till impact? 11 minutes and 44 seconds. Microsoft! Okay. அதாவது என்னன்னா, ஸோ ஒரு பைத்தான் ஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஒரு பர்டிகுலராக வந்து கேஸ்டிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரப்பேன். இந்த கேஸ்டிங்கிற கான்செப்ட்னா என்ன? அதாவது வந்து ஒரு வேரியபிளை வந்து இன்டீஜரு, இந்த வேரியபிள் இன்டீஜர், இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த வேரியபிள் ஃப்ளோட்டு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல அந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு மீனிங்கை கொடுக்கணும். ஏன்டா இது மற்ற லாங்குவேஜ்லேயும் இருக்கேடா, இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப் லாங்குவேஜ்லேயே வந்து இந்த மாதிரி இன்டீஜர் நான் கொடுத்துட்டு போவேனே, எதுக்கு நான் வந்து பைத்தானை யூஸ் பண்ணுறேன்? அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். பைத்தான் வந்து டைனமிக் லாங்குவேஜை தவிர அதுக்கு வந்து கேஸ்டிங் வந்து தேவைப்படக்கூடாது அப்படின்னு இல்லை. பைத்தான் வந்து ஒரு லைனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் வேரியபிள் என்ன அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்கும். பட் நீங்கள் பண்ண போகிற ஒரு லாஜிக்கில் வந்து அது கரெக்டாக இருக்கா, இது வந்து ரெண்டும் கோரிலேட் ஆகி வருமா அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு கேள்விக்கு அந்த கேஸ்டிங்கிறது வந்து பதில் சொல்லும். மெயினாக கேஸ்டிங்குங்கிற கான்செப்ட் வந்து ஒரு மீனிங் கொடுக்குறது ஒரு வேரியபிளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து யூசர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். அட் த சேம் டைம் யூசர் டெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 10ன்னு கொடுக்குறேன். இப்போ இதை கொடுத்துட்டு நான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பிரிண்டில் வந்து அந்த யூசர் நம்பரையும் அந்த யூசர் கன்கார்டினேட் பண்ணி யூசர் டெக்ஸ்டையும் போட்டால் எப்படி மோஸ்ட்லி மற்ற வீக்லி டைப் லாங்குவேஜஸில் எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து x ஈக்குவல் டு 10 யூசர் நம்பர்லேருந்து வர 10னும் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற 10னும் இப்போ 1010 அப்படிங்கிற மாதிரி கன்கார்டினேட் பண்ணி வரும். ஆனால் பைத்தானில் அதுதான் கிடையாது. இப்போ நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா வந்துருச்சு. இல்லைங்க, ஏதோ தப்பாக இருக்குங்க. இது ரெண்டும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இப்போ நான் கன்கார்டினேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இதுதான் லாஜிக்கு. இந்த பர்டிகுலர் இடத்துல நடக்கிறது பேர் தான் லாஜிக். இப்போ இதை பண்ணிவிட்டு நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டைப் எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா ஃபார் வந்து இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங் இருக்குது, இதை வந்து அன்சப்போர்ட் பண்ணும். ஸோ எப்படி ஒரு 10 ஒரு இன்டீஜர் 10ஐயும் இது யூசர் 10ஐயும் இந்த லாஜிக்கில் போட்டு நம்ம ரன் பண்ணும்போது இப்போ அடிஷனாக அது எப்படி வந்தது, எப்படி அது கால்குலேட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து இது ஸ்ட்ரிங்காக வருது, ஒரு நம்பரை வந்து அவங்க ஸ்ட்ரிங்காக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இன்ட்டுங்கிற ஒரு கேஸ்டிங்கை போடுறேன். இப்போ இதை போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ 20 வரும். ஏன்னா அது வந்து இந்த இன்டீஜரை புரிஞ்சுக்குது. ஸோ இதுதான் ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இன்டீஜர் கொடுக்குறோம். இங்கே 10ன்னு கொடுத்துட்டு போகலாமே, அதுதான் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணுறீங்க, இல்லை ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்லேருந்து வர இல்லை வந்து டேட்டா இல்லை நெட்வொர்க் டேட்டா எதுவாக இருந்தாலும், ப்ராம்ப்ட் டேட்டா, யூசரோட டேட்டா எதுவாக இருந்தாலும் பைத்தானுக்கு வரும்போது ஸ்ட்ரிங்காக வரும். அப்போது அந்த ஸ்ட்ரிங்காக வரதை நம்ம பர்டிகுலராக ஒரு மீனிங்னா இந்த லாஜிக்கில் போய் ரன் பண்ணும்போது அது வந்து கால்குலேஷன் வந்து நியூமரிக்கு சம்மந்தப்பட்டு இருக்குன்னா நம்மளுக்கு இந்த டைப் எரரை வந்து இங்கே த்ரோ பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல கேஸ்டிங்கு. ஸோ இன்னொரு இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து யூசரோட நம்பரையும் யூசர் இன்டீஜர்
யூசர் இன்டீஜர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 10 கொடுக்குறேன். யூசர் ஃப்ளோட்டுன்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு 5.5ன்னு கொடுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே தனித்தனி டேட்டா டைப். இது வந்து ஒரு இன்டீஜரு, இது வந்து ஒரு ஃப்ளோட். இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ போய் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் அதாவது வந்து ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ண போகிறேன். என்னென்னா யூசர் இன்டீஜர்னு ஒன்று கொடுக்க போகிறேன், ப்ளஸ் யூசர் ஃப்ளோட் இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லும், இதை வந்து இந்த டைப் எரரை த்ரோ பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இங்கே நம்மளுக்கு ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். பிகாஸ் வந்து இந்த ஃப்ளோட்டு ஒரு நம்பர் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் நம்பரில், அதாவது வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள்னா, ஒரு இன்டிஜர் எடுத்திங்கன்னா அந்த இன்டிஜர் வந்து ஒரு ஹோல் நம்பருக்குள்ளே தான் வருது. அந்த பாசிட்டிவாக இருக்கிற ஒரு ஹோல் நம்பருக்குள்ளே தான் 0 இருக்குது, 1 இருக்குது, 0.5 அந்த ஹோல் நம்பருக்குள்ளே இருக்கிறதுனால பைத்தான் வந்து டைனமிக்காக அதை புரிஞ்சுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டைனமிக் டைப் லாங்குவேஜ். இதுதான் ஒரு காஸ்டிங்கோட கான்செப்ட். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.